அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு மேஷ ராசியில் பிறந்தவர்கள், முக்கியமாக 4, 13, 22, 31 எண்ணில் பிறந்தவர்கள். சரி, மேஷ ராசி செவ்வாயோட ராசி, தனித்துவம் பெற்றது. அவங்க தனிமையாக ஆட்சி ஆளக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்கள். ஸோ அந்த விதத்தில் இந்த 4, 13, 22, 31 இந்த எண்கள் எல்லாமே ராகுவோடைய அடிப்படையில் உள்ள எண்கள் இருந்த போதும் இவங்களுடைய தனி ஆற்றல் என்பது, திறமை என்பது, விடாமுயற்சி என்பது இவங்கக்கிட்ட நம்ம மற்றவங்க கற்றுக்கொள்ளணும். குறிப்பாக இந்த 4வது எண்ணில் பிறந்தவர்கள் விடாமுயற்சி உடையவர்கள். எப்படியாவது தன்னுடைய இலக்கை அடையணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனி ஆற்றல் பெற்றவர்கள் இவங்க. ஒரு காரியத்தை செய்து முடித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உறக்கமே வரும். அந்த அளவுக்கு தீவிரமானவர்கள். சரி, 13வது எண்ணும் 31 பிறந்தவர்களும் குருவும் சூரியனும் சேர்ந்து தான் இவங்க 4வது எண்ணாக மாறுகிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ஆற்றலும் திறமை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இங்கே மேஷ ராசி செவ்வாயும் சேர்வதனால இவங்க அரசாங்க சார்ந்த தொழிலில் வேலை செய்வதும் அல்லது சேவை செய்வதும் இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டுமின்றி இவங்க வாத்தியாராக அல்லது இவங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள். இவங்களுக்கு ஆட்டோமொபைல் இதில் ரொம்ப பேர் வாங்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது 22 பிறந்தவர்கள், குறிப்பாக மேஷ ராசியில் பிறந்தவர்கள். இவங்களுக்கு கணினி ரொம்ப ரொம்ப தனி ஆற்றல் உடையவர்கள். அதாவது ஐடி, இப்போ இருக்க ஏஐ, இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ரொம்ப தனித்திறமை இருக்கும். இவங்க அதில் ரொம்ப ஈடுபாடாகவும் இருப்பார்கள். பணம் சேர்க்கை எல்லாமே இந்த 4 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பணம் சேர்ப்பது என்பது இவங்களுக்கு தனி ஒரு விஷயம் கிடையாது. இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஆற்றல் நிறையாவே இருக்கும். இவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும், சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும். இருந்த போதும் இவங்களுடைய சேர்க்கையை சில நேரங்களில் சுலபமாக ஏமாற்றப்படுவார்கள். ஸோ அதனால் அதற்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். இந்த 4, 13, 22 மற்றும் 31 பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு சில நேரங்களில் நெகட்டிவான தாட்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய மோட்டிவேஷ்னல் புக்ஸு அல்லது மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இந்த மாதிரி பார்ப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல்கள் நிறையா இருந்தாலும் சில நேரங்களில் நெகட்டிவை அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இருப்பதனால அதனால்தான் உங்களுக்கு சில நேரங்களில் துன்பங்கள் அதிகமாக வரும். ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி புக்ஸு மற்றும் வீடியோஸை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம்.